الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வ வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மாத்திரமே. அவனது சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆமீன், இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும் அவனுக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய மனம் சொல்லுகின்ற அடிப்படையில் வாழக்கூடிய காபிர்களுக்கும் பாவிகளுக்கும் தயார் செய்து வைத்திருக்கும் நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் கடைபிடித்து நடங்கள், எடுத்து நடங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அவற்றை எமது வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் எடுத்து நடப்பதன் மூலமும் இவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்து நாஸியாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சில விடயங்களை சொல்லி காட்டுகிறான். அதிலே சொல்கிறான், யௌம யததக்கருல் இன்சானு மா ஸஆ. அந்த நாளில், மறுமையில் மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவர்களுக்கு முன்னால் நரகம் கொண்டு வரப்படுகின்ற நேரத்தில் யௌம யததக்கருல் இன்சான், அந்த நாளில் மனிதன் தான் என்ன செய்தேன் என்பதை நினைத்து பார்ப்பான். இந்த உலகத்தில் வாழுகின்ற போது நான் என்ன செய்தேன்? நான் தொழுதேனா, நோன்பு நோற்றேனா, ஜக்காத்து கொடுத்தேனா, தர்மங்கள் செய்தேனா, குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தேனா என்று அந்த மனிதன் நினைத்து பார்ப்பான். நரகம் அங்கே கொண்டு வந்து அவனுக்கு காட்டப்படும். அந்த நேரத்தில் தான் அவன் நினைப்பான், எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்பான். فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا. فَأَمَّا مَنْ طَغَى, சொல்லுவதை கேளாமல், அல் குர்ஆனுக்கு கட்டுப்படாமல், உபதேசங்கள் பலனளிக்காமல், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துகளில் ஈடுபடாமல், பாவங்களிலும்
குற்றச் செயல்களிலும் தான் நினைத்த அடிப்படையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் துன்யா, இந்த உலகத்தில் எப்படியாவது ஹராம் ஹலால் பார்க்காமல் எப்படியாவது இந்த உலகத்தில் நிறைய இன்பங்களோடு வாழ வேண்டும் என்று, இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்று வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே காட்டப்பட்ட அந்த நரகம் தான் தங்குமிடமாகும். அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றெல்லாம் யார் பயப்படுகிறாரோ, அப்படி பயப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, அவருக்குத்தான் அவருடைய தங்குமிடம் சுவர்க்கமாகும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் யார் தன்னுடைய நஃப்ஸ், தன்னுடைய உள்ளம் அல்லது தன்னுடைய ஆத்மா இதை கட்டுப்படுத்தி வாழ்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். யாருக்கு அதை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவர் நரகம் செல்லுவார். ஏனென்றால் உள்ளம் எப்போதும் பாவத்தின் பால் தான் செல்லுவதற்கு தூண்டிக் கொண்டிருக்கு. எனவே யார் அதை கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த நஃப்ஸை கொண்டு வந்து விடுகிறாரோ அவர் வெற்றியாளர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதிலே சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்றால், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், அவனுக்கு சுய கட்டுப்பாடு ஒன்று அவசியம். அவனை அவன் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதர்கள் தனக்கு கட்டுப்படுவதை விட ஏதாவது ஒரு அதிகாரிக்கு கட்டுப்படுகிறார்கள், ஒரு சட்டத்துக்கு கட்டுப்படுகிறார்கள். என்றால் சட்டத்தில் உள்ள பயம், அது தண்டிக்கும் என்கின்ற அச்சம், அதனால் மனிதர்கள் கட்டுப்படுவார்கள். சட்டங்கள் தளர்த்தப்படுகின்ற போது அந்த கட்டுப்பாடு உடைகிறது. உலக வாழ்க்கையில் நாம் உதாரணமாக ஹெல்மெட் போட்டு போவோம். ஏனென்றால் அங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு தண்டனை இருக்கு. இதை நாம புரிஞ்சு கொள்றோம், இதை உணர்ந்து கொள்கிறோம், அதை ரியலைஸ் பண்றோம். மனிதனுடைய இயல்பு அதுதான். அது தளர்த்தப்படுகின்ற போது தான் எதற்காக இந்த சட்டத்துக்கு கட்டுப்படுகிறேன் என்கின்ற அந்த உண்மை மறைந்து அவன் தான் நினைத்த அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் உளவியலாளர்களும் சமூகவியலாளர்களும் எதை சொல்லுகிறார்கள் என்றால், எவன் தனக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கிறானோ, தன்னை கட்டுப்படுத்துவதற்கு எவனுக்கு முடியுமோ அவன் வெற்றியாளனாகிறான். யாருக்கு தன்னை கட்டுப்படுத்த முடியாதோ அவன் தோற்று விடுகிறான். பொதுவாக நம்முடைய எதிரி நமக்கு வெளியே என்பதை விட நம்முடைய நஃப்ஸ் தான் நமக்கு எதிரி. அதை கட்டுப்படுத்த வேண்டும். இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு காலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலானை நமக்கு தந்திருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி வாழ ஆரம்பித்து விட்டால் அவன் வெற்றி பெற ஆரம்பித்து விடுகிறான் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த பயிற்சியை இந்த ரமலான் எப்படி எமக்கு தருகிறது? எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சுய கட்டுப்பாட்டை இந்த ரமலானின் மூலம் நமக்கு பயிற்றுவிக்கிறார். இது சுய கட்டுப்பாட்டுக்கான ஒரு மாதம். நம்ம வாழ்க்கையில் வெல்றதாக இருந்தாலும் சரி, நம்முடைய தொழில வெல்றதாக இருந்தாலும் சரி, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்துகின்ற விடயத்தில் நாங்கள் வெல்லுவதாக இருந்தாலும் சரி, எந்த வெற்றியாக இருந்தாலும் அதுக்கு சுய கட்டுப்பாடு. என்னை கட்டுப்படுத்த என்னால் முடிய வேண்டும். என்னை இன்னொருவன் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னை எனக்கு கட்டுப்படுத்த முடிய வேண்டும். இந்த கட்டுப்பாடை ரமலான்
சாப்பாட்டில் இருந்து ஆரம்பிக்கிறது. ரமலான் நோன்பு ஆரம்பித்தால் நோன்பு நோற்றுக்கொண்டு நாங்கள் சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, உடலுறவு கொள்ள முடியாது. இந்த மூன்றையும் யார் நம்மை கட்டுப்படுத்துகிறார்கள்? யாராவது பார்த்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. நாம் நோன்பு நோக்கிறோம், சாப்பாடு இருக்கும், குடிபானம் இருக்கும், மனைவி இருப்பார், எல்லாமே ஹலால். சாப்பாடு ஹலால், குடிபானம் ஹலால், மனைவி ஹலால். இருந்தாலும் நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம். ஹலால். யாராவது தண்டனை விதிக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. யாரும் பார்க்கிறார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் என்னை நான் கட்டுப்படுத்துகிறேன், உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் அல்லாஹுக்காக. எனவே இன்னொருவர் கட்டுப்படுத்துவதை விட எனக்கு என்னை நான் கட்டுப்படுத்துகிறேன். யார் இல்லை என்று சொன்னாலும் இருந்தாலும் நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானில் மிக முக்கியமான விஷயங்களை கட்டுப்படுத்துகிறார். சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, உடலுறவு கொள்ளக்கூடாது. இந்த மூன்றிலும் நாம் கட்டுப்படுகிறோம். இந்த மூன்று கட்டுப்பாட்டையும் ஒரு அடையாளமாகத்தான் ரமலான் நமக்கு தருகிறது. அதனால்தான் நோன்பு நோற்றுக்கொண்டு யாராவது மறந்து போய் சாப்பிட்டு விட்டால் அவருடைய நோன்பு எந்த பிரச்சனையும் இல்லை. நோன்பு நோற்றுக்கொண்டு யாராவது குடித்து விட்டார் என்றால் மறந்து போய், எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் அவர் மறந்து போய் குடித்திருக்கிறார், ரமலான் என்றார் மறந்து போய் விட்டார், நோன்பு என்று மறந்து போய் விட்டார், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் உண்ணாமல் இருப்பதும் குடிக்காமல் இருப்பதும் தான் ரமலானுடைய நோக்கம் கிடையாது. ரமலானுடைய நோக்கம் வேற, ரமலானுடைய டார்கெட் வேற. ரமலான் இந்த 30 நாட்களும் எதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது என்ற அந்த விஷயம் வேற. பசியோடு இருந்து பழக வேண்டும் என்பதை ரமலான் எங்களுக்கு சொல்லித்தர வரவில்லை. தாகத்தோடு இருந்து பழக வேண்டும் என்பதை ரமலான் எங்களுக்கு சொல்லித்தரவே இல்லை. அது அதனுடைய டார்கெட்டும் கிடையாது. ஆனால் இந்த அடையாளத்தை வைத்து, இதை கட்டுப்படுத்த வைத்து, அந்த கட்டுப்பாட்டை நமக்கு கொண்டு வர வைத்து வேறு ஒன்றை எதிர்பார்க்கிறது. அது என்ன வேறு ஒன்று? இந்த சாப்பாட்டையும் குடிபானத்தையும் எப்படி நாம் கட்டுப்படுத்துகிறோமோ, என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டு பசியோடு இருக்கிறேனோ, என்னை கட்டுப்படுத்தி கொண்டு நான் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறேனோ, என்னை கட்டுப்படுத்தி கொண்டு நான் உடலுறவு கொள்ளாமல் இருக்கிறேனோ, அதே போன்று என்னை கட்டுப்படுத்தி கொண்டு என்னுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும், என்னுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே வருகிறது, மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யத தஆமஹு வ ஷராபஹு. நோன்பு நோற்றுக்கொண்டு மல்லம் யத கௌல ஸூர், பொய் பேசுறது, விவாதம் புரிகிறது, இல்லாததை அவிழ்த்து விடுகிறது, வதந்தி வரப்போது, இப்படிப்பட்ட பாவமான பேச்சுக்களில் இருந்து யார் விடுபடவில்லையோ, வலாமலபிகி, சண்டை பிடிக்கிறது, அடிபிடிப்படுறது, இப்படியான செயல்பாடுகளில் இருந்து யார் தவிர்ந்து கொள்ளவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் சாப்பிடாமல் இருப்பதிலும் குடிக்காமல் இருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏன்னா அல்லாஹ்க்கு நீங்க சாப்பிடாம இருக்கணும் தேவையே இல்லை, அல்லாஹ்க்கு நீங்க பசியோட இருக்கணும் தேவையே இல்லை, தாகத்தோடு இருக்கணும் என்ற தேவையே இல்லை. அந்த பசியோடும் தாகத்தோடும் இருந்து உங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தேவை. ஆனா அல்லாஹ்க்கு எது தேவையோ நாம் அதை விட்டுறோம், மதத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ரமலானுக்கு மாத்திரம் உரியதல்ல. இந்த ரமலானை ஒரு பயிற்சிய களமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தரப்போகிறான். நாவை கட்டுப்படுத்தி பழகு. பேச வேண்டும் போல் இருக்கும், ஆனால் அந்த பேச்சு ஒருவரை காயப்படுத்தலாம். பேச வேண்டும் போல் இருக்கும், ஆனால் அது இன்னொருவனுடைய மறைவான விஷயமாக இருக்கலாம். பேச வேண்டும் போல் இருக்கும், அது இன்னொருவருடைய ரகசியமாக இருக்கலாம்.
பேச வேண்டும் போல் இருக்கும், அதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம். இந்த நேரத்தில் அந்த பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். இதை ரமலான் நாம செய்யறோம். சாப்பாட்டை கட்டுப்படுத்துறோம், குடிவானத்தை கட்டுப்படுத்துறோம். அதே நேரம் சில நேரம் ரமலான் காலத்துல நோன்பு ஓடிச்சு கொண்டு யாராவது பிரச்சனைக்கு வந்தா நான் நோன்பாளி அறிக்கிறேன், நான் இதை நோன்போட பேச விரும்பலன்னு சொல்லி தவிர்த்து கொள்றோம். இந்த ட்ரைனிங்கை தான் இந்த ரமலான் நம்மள்ட்ட எதிர்பார்க்க. இந்த சுய கட்டுப்பாடு என்ன கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு இயலும், என்ற வாயை கட்டுப்படுத்த எனக்கு இயலும், என்ன கட்டுப்படுத்த இயலுமாக இருந்தால் நாம் வெற்றி பெறலாம். இல்லாட்டி நம்ம ரமலான்லயும் வெற்றி பெற முடியாது, வாழ்க்கையிலையும் வெற்றி பெற முடியாது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், வைதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், நீங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹா, நீங்க தேவையில்லாத பேச்சுக்கள் பேச வேண்டாம், விவாதங்கள் செய்ய வேண்டாம், அசிங்கமான வேலைகள் செய்ய வேண்டாம். உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள்? உங்களுடைய சாப்பாட்டையும் உங்களுடைய நீராகாரத்தையும் உங்களுடைய உடல் உறவையும் கட்டுப்படுத்திக் கொள்வதை போன்று கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் அந்த நோன்பாளிக்கு ஏசினால், கோபத்தை கிட்டினால், சண்டைக்கு வருகின்ற அடிப்படையில் பேசினால், ஆத்திரத்தை தூண்டினால், கோபத்தை கிளறினால், அவுகாத்தலகு அல்லது அடிப்பதற்காகவே வந்தால், நீங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணி விடாதீர்கள். உங்களுக்கு ஏசினா நீங்களும் ஏசிராதீங்க. அங்க கண்ட்ரோல், உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நோம்போடு இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க நான் நோன்பாளி என்று சொல்லுங்க என்று சொல்றாங்க. அப்ப நோன்பாளி என்கின்ற அந்த வார்த்தை நம்மை அவனுக்கு ஏச விடாம, அவர் ஏசிக்க நமக்கு, அவர் அடிக்க வந்திருக்கிறார். ஆனா நாம திரும்ப ஏசாமல் இருப்பதற்கும் நாம திரும்ப அடிக்காமல் இருப்பதற்கும் இன்னி சாயும், நான் நோன்பாளி என்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்தா அது ஸ்டாப் ஆகணும். அப்படி ஸ்டாப் ஆகாம நாம அவன் ஏசுறதுக்கு நாமளும் ஏசிட்டோம்டா, நம்ம பசியோட எப்படி கண்ட்ரோல் பண்றோமோ, தாகத்தோட எப்படி கண்ட்ரோல் பண்றோமோ, அதே போல இதை கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னா அங்க நோன்பு கேன்சல். அந்த நோன்பில் பிரயோசனம் கிடையாது. அப்ப நோன்பு என்பது நம்மளை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். என்னைக்கு கண்ட்ரோல் பண்ண நாம் முடியும்? அடிக்கிறதுக்கு மனசு வருகுது, ஏசுறதுக்கு மனசு வருகுது, குடும்ப பிரச்சனை ஒன்று வருகுது, அது ஏலா, உடம்பெல்லாம் சுடுகுது, ரத்தம் எல்லாம் சூடாகுது. இருந்தாலும் அந்த நோன்பு என்ற அந்த வார்த்தை, நோன்பு என்ற உணர்வு நம்மளை கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி கட்டுப்படுத்த பழகினோம் என்றால் நாம் வெற்றியாளராகலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ, ஒரு பலசாலி என்பவன் எடுத்துடனே சண்டைக்கு போறவன் கிடையாது. எடுத்துடனே சிலாக்கள் இருப்பாங்க, எடுத்ததுக்கெல்லாம் கையத்தான் நீட்டுவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் சத்தம் போட்டுதான் பேசி அவரது அடக்க பார்ப்பாங்க, எடுத்ததுக்கெல்லாம் அரைவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் கொம்புவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் பொல்லெடுப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம பலசாலியா, அதை பெருமையாக கூட அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் கோழைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எடுத்ததுக்கெல்லாம் ஏசுறது, எடுத்ததுக்கெல்லாம் கோபம், எடுத்ததுக்கெல்லாம் அரைகிறது, எடுத்ததுக்கெல்லாம் அடிக்க போறது, எடுத்ததுக்கெல்லாம் சண்டைக்கு வர்றது, இவங்க நினைக்கிறாங்க அவங்க பலசாலி என்று. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்க கோழைகள் என்றாங்க. ஏனென்றா அவனுக்கே அடக்க முடியல. அப்ப கோழை தானே அவன் அடுத்தாக்கள் அடக்க பார்க்கிறான், அவனை அடக்கிறதுக்கு அவனை ஏலாதுன்னு சொன்னா அவன் கோழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னம ஷதீதுல் லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கபப், அவனுக்கு கோபம் வரும். கோபம் வர்ற நேரத்துல அவன் நஃப்ஸ அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். கண்ட்ரோல் பண்ணினா அவன் தான் உண்மையான பலசாலி. அடுத்தவனுக்கு அடிச்சு, அடுத்தவனை குட்டிச்சோறாக்கி, அடுத்தவனை வாய் பேசாம ஆக்கிறவன் பலசாலி கிடையாது, அவன் கோழை. இது சமூக பிளவுக்கு காரணம். தன்னை கண்ட்ரோல் பண்ண போனான்னு சொன்னா அவனும் நிம்மதியாக வாழ்வான், அவனை சுற்றியுள்ள குடும்பமும் நிம்மதியாக வாழும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி விபச்சாரி என்கின்ற குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரியர், ஊரெல்லாம் அதை பேசு.
முனாஃபிக்குகள் எல்லாரும் சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரி என்கின்ற பேரை பரப்பிட்டாங்க. ஒரு வதந்திய ஊரே நம்பிட்டு எல்லார வாயிலே மதான் கதை. அவன் வாப்பாக்கு எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, தன்னுடைய மகள், அவ்வளவு கவலையா இருக்கு. இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களோட குடும்பத்துல ஒரு ஆளுக்கு அவர் முழு செலவையும் பொறுப்படுத்தி செலவு செஞ்சுட்டு தான். அவரோட பொறுப்பே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்த கோபம், தன்னுடைய மகளை பத்தி இந்த ஆளும் பேசிட்டு இருக்கிறாரே, நாம எல்லாமே கொடுக்கிறோமே, நம்மட செலவுல தான் இந்த ஆள் வாழ்ந்துட்டு இருக்கிறார், அப்படி இருந்தவர் என்ற மகளை பத்தி இப்படி பேசுறாரு ஒரு பொய்ய என்று சொல்லிட்டு, இதுக்கு பிறகு உனக்கு ஒரு சதமும் நான் செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், வல்யாகு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்புன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். உங்களுக்கு கோபம் வருது, கோபம் வந்து நீங்க எடுக்கிற முடிவு என்னண்டா, ஒரு ஏழைக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதாரத்தை, ஒரு ஏழைக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உதவியை, ஒரு ஏழைக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை கட் பண்றீங்க. உங்களோட கோபத்தின் வெளிப்பாடு. மன்னிச்சுடுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களை. அலா துஹிப்புன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டவுடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே கண்ட்ரோல் ஆனாங்க. அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆனாங்க. அந்த இடத்துல தன்னை சுதாகரித்துக் கொள்றாங்க. ஏற்கனவே செலவு செய்ததை விட, அந்த கோபப்பட்டதற்கும் பரிகாரமாக ஏற்கனவே செலவு செய்ததை விட இன்னும் நான் உங்களுக்கு செலவு செய்வேன் என்று ஒரு முடிவை எடுக்கிறார்கள். கோபம் வரும் குடும்பத்துக்குள்ள. இது வெளியால என்ன பரவாயில்லை, குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எவ்வளவு கோபம் வரும். மனைவியோடு, பிள்ளை குட்டிகளோடு, உற்றார் உறவினர்களோடு, அயலவர்களோடு, ஊர் மக்களோடு எவ்வளவு கோபம், எவ்வளவு சந்தர்ப்பங்கள் வருகிறது, எவ்வளவு நடந்து கொள்கிறோம். அந்த நேரத்தில் எல்லாம் அவனை கண்ட்ரோல் பண்ணி அடக்கிறத விட்டு போட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம சொன்னா நம்மள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்த்துவார். இந்த பிராக்டிஸை இந்த ரமலான் நம்மளிடத்தை எதிர்பார்க்கு. பசிக்க 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 சாப்பிடணும் போல இருக்குதான கண்ட்ரோல் பண்றோம். இதே மாதிரி கோபம் வர 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 கண்ட்ரோல் பண்ணணும். இதான் ரமலான் எதிர்பார்க்கு. ஏசணும் போல இருக்கு, உடலுறவு கொள்ளணும் போல இருக்கு, அல்லது சாப்பிடணும் குடிக்கணும் போல இருக்கு, கடுமையான பசியா இருக்கு, தண்ணியும் இருக்கு, இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்றேன், குடிக்க மாட்டேன். அதே மாதிரி ஏசணும் போல இருக்கு, ஏசுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு, ஏசப்படக்கூடியவரும் பலவீனமானவர் எல்லா வாய்ப்பும் இருக்கு, இருந்தாலும் இதை கண்ட்ரோல் பண்ணணும். இது ரெண்டும் ஒன்றா சேரலைன்னு சொன்னா நம்ம போற ரமலான்ல எந்த பேசணும் கிடையாது. சுய கட்டுப்பாடு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சுய கட்டுப்பாடு என்பது நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உயர்றதுக்கு காரணமா இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனுடைய வீட்டுல தங்குற நேரத்துல அந்த பொம்பளை வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிழையான உடல் உறவுக்கு அழைக்கிறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்றாங்க. இல்ல இது பிள்ளை, தன்னுடைய ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அப்ப நோன்புல கணவனோடு, நோன்புல மனைவியோடு நாங்கள் உணர்வு கொள்ளாமல் எங்களை கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறோம். ஹலாலானது. ஆனா அதே நேரத்துல ஹராமான முறையில் உணர்வுகளை தீர்த்துக் கொள்கிறோம். அப்ப ரமலான் எங்க நம்மளுக்கு பயிற்சி தரும்? ரமலான் எந்த பயிற்சியும் இல்லை. ஹலாலானத்தை தவிர்த்து கொண்டு ஹராமானத்துக்கு போறோம். இன்னைக்கு பார்க்கலாம் மொபைல் போன்கள் என்ன நடக்குதுன்னு. பிரசமான காட்சிகள், பிரசமான தொடர்புகள், பிழையான தொடர்புகள். இப்ப ரமலானுக்கு முன்னால சில நேரம் இருந்தால் அந்த ரமலானில எப்படி சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்றோமோ அதை அங்க கட் பண்ணு படலைன்னா அந்த ரமலானுக்குள்ள போய் வேலை இல்லை. இப்படித்தான் நாம ரமலானுக்கு ரெடி ஆகணும்.
ரமதானுக்குள்ள சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண போறோம். ரமதானுக்குள்ள குடிக்காம நம்மளை கண்ட்ரோல் பண்ண போறோம். உடலோடு கொள்ளாம நம்மளை கண்ட்ரோல் பண்ண போறோம் என்றா இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வட்டியை எப்படி தொடர்பு கொண்டு போற? ஹலாலையே நாம கட் பண்ண போறோம். ஹராமான வட்டியை எப்படி கொண்டு போற ரமதானுக்குள்ள? நம்ம வீட்டுல யாராவது ஒரு விருந்தாளி வரக்குள்ள நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா, அல்லது நாம விரும்பாத ஒரு பொருளை நம்மளுக்குள்ள கொண்டு வந்தா, இல்லாட்டி அசிங்கமான ஒன்றை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தா நம்மளுக்கு கோபம் வரும். நம்ம வீட்டை வர ஒருவர் நமக்கு விரும்பாத ஒரு அசிங்கமானத்தை கொண்டு வரார். ரோட்ல வச்சுட்டு இருக்கிற குப்பை பக்கத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரார். கொட்டுப்படுகுது, ஊத்தையாகுது. பிள்ளைகள் வெளியிருந்து வரக்குள்ள சிலிப்பரோட வந்தாலே நாம் விட மாட்டோம். அந்த வீட்டுக்குள்ள சிலிப்பரோட வர முடியும், வரப்படா, மண்படும், ஊத்தப்படும். எப்படி நாம ரமலானுக்குள்ள போக்குள்ள ஹலாலானத்தையே கட் பண்றோம், ஹராமான வட்டியை எப்படி அதுக்குள்ள கொண்டு போற? ஹராமான விபச்சாரத்தை எப்படி கொண்டு போற? ஹராமான தொடர்புகளை ரமலானுக்குள்ள எப்படி நாம கொண்டு போறது? ஹராமான போதை வஸ்து அதுக்குள்ள எப்படி நாம கொண்டு போறது? ஹராமான அல்லாஹ் விலக்கிய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போறது? கோபத்தை எப்படி கொண்டு போறது? அல்லாட்டி அவனவனை பத்தி பேஸ்புக்ல எழுதுறதை எப்படி கொண்டு போறது? எல்லாமே பாவம். பாவத்தையும் ஹராத்தையும் நாம ரமலானுக்குள்ள கொண்டு போறதுக்கு ரெடி ஆகிறோம். ஹலாலான சாப்பாட்டையும் தண்ணியை மிஸ்டப் பண்றோம். என்ன இது பிரயோசனம் இல்லாத ரமலானுக்குள்ள நுழைவுதான் இது. ரமலானுக்குள்ள நுழைறதுக்கு முதலே நம்ம ரெடி ஆகிடணும். இது என்ன கட்டுப்படுத்தணும்? சாப்பாட்டை கட்டுப்படுத்துறோம், நம்மளால முடியுது. நீரை கட்டுப்படுத்துற நம்மளால முடியுது. உடலுறவு இல்லாம கட்டுப்படுத்துற நம்மளால முடியுது. ஏன் தவறான பேச்சுக்களை கட்டுப்படுத்த முடியல? முடியும். அந்த உணர்வு வந்தா முடியும். என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ரெடி என்று தன்னோட உள்ளத்துல அந்த இதை கொண்டு வரணும். இல்லாட்டி அவன் நோம்பில் இல்ல, வாழ்க்கையிலே வெல்ல மாட்டான். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவன் வாழ்க்கையிலே வெல்ல மாட்டான். ஒரு கடை வச்சிருக்கிறாள்கிட்ட கூட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாட்டி வெல்ல மாட்டான். வார எல்லாத்தையும் கள்ளப்படிக்கிற இடத்து செலவு தான் செய்யற, கணக்கே இல்லை, கண்ட்ரோல் இல்லை, செலவு கண்ட்ரோல் இல்லை. இன்னைக்கு வந்த வருமானம் 10,000 அவர்கிட்ட 10,000 இருக்கிற நினைப்பில எல்லாத்தையும் செலவழிப்பார். 5,000 செலவழிப்பார், நல்லா காசு இருக்கணும் செலவழிப்பார். கண்ட்ரோல் இல்லை, செல்ஃப் கட்டுப்பாடு. இன்றைக்கு நான் எவ்வளவு செலவழிக்கணும், ஒரு நாளைக்கு இந்த கடையில இருந்து வருமானத்துல எனக்கு இன்றைக்கு நான் எவ்வளவு செலவுக்கு எடுக்கணும். இந்த கண்ட்ரோல் இல்லாதவன் கடைசியில செக்கு காசு போடக்குள்ள நினைப்பான். கண்ட்ரோல் இல்லாம செலவு செஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம வாழ்ந்துட்டு போனவர்கள் யௌம யததக்கருல் இன்சான், யௌம யததக்கருல் இன்சான், யௌம யததக்கருல், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், ஏற்கனவே சொல்லி காட்டுறேன். யௌம யததக்கருல் இன்சானு மா ஸஆ. இந்த உலகத்துல செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தானோ அதெல்லாம் அந்த இடத்துல நினைவு வருது. எப்படி செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம செலவு செஞ்சார் வார வருமானத்தை எல்லாம், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தாரோ அவங்க எல்லாம் கடைசியில வேதனைப்படுவாங்க உலகத்துல. இதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம, அல்லாஹ் சொன்ன கட்டுப்பாடு இல்லாம, தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாம நினைச்ச மாதிரி வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையில நரகம் காட்டுப்படுகின்ற போது அந்த இடத்துல நினைப்பாங்க, நாம் செஞ்சதெல்லாம் பிழை, நம்ம கண்ட்ரோல் இல்லாம வாழ்ந்துட்டோம், நான் அவனவனுக்கு பயந்தேன், எந்த உள்ளத்தை கட்டுப்படுத்த எனக்கு முடியாம போயிடுச்சு, அவனவனைத்தான் கட்டுப்படுத்த போனேன், அவன் செய்யறதான் பார்த்தேன், அவன் செய்யற குறைதான் விளங்கிச்சு, அவன் செய்யறதான் எனக்கு பெருசா விளங்கிச்சு, அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், அவன் விபச்சாரம் செய்யறான், அவன் களவெடுக்கான இதான் நினைக்கப்பட்டுச்சு, என்ன கட்டுப்படுத்த நினைக்க முடியலையே என்று அங்க யோசிப்போம். ஆனா அங்க யோசிச்சு எந்த பிரயோசனமும் கிடையாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா சுய கட்டுப்பாடு தான். இந்த சுய கட்டுப்பாட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடையாளமாக சாப்பாட்டிலையும் தண்ணியிலையும் உடலுறவிலையும் வச்சு ஒரு ஸ்கிரீன் இதுல காட்டிக்கிறான். இது 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 டார்கெட் அல்ல, அது ஒரு ஒரு வழிமுறை. இந்த வழிமுறையில போய் இதை பார்த்து நீ இதை அடைஞ்சு கொள்ளன்னு சொல்றான். இவ்வளவுதான் இந்த நோன்பை சுருக்கம். எனவே சாப்பிடாம இருக்கிறது நோன்புடைய டார்கெட் கிடையாது, ஆனா சாப்பிடாம தான் இருக்கணும். குடிக்காம இருக்கிறது நோன்புடைய டார்கெட் கிடையாது, குடிக்காம இருந்து தாகக்கூடிய இதை நீ அனுபவிக்க வேண்டும் என்பது நோன்புடைய டார்கெட்டே இல்லை.
சாப்பிடாம இருந்து நீ பசி அனுபவிச்சு பழகும் பசி எவ்வளவு இதானதுன்றது நீ அனுபவிக்கணும்ன்றது நோம்புடைய டார்கெட்டே இல்லை. இது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை வச்சு எனக்கு சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இருந்தா என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நான் ரமதான் அல்லாத காலங்களில் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண இயலுமாக இருந்தா நான் ஒருவன் எனக்கு ஏசக்குள்ள எனக்கு ஏசனும் போல இருக்கும், நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குதோ என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குதோ அதுக்குள்ள போகாம என்னன்னா பாதுகாத்துக் கொள்ளணும். அதனாலதான் அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். உன்னை நோக்கி வரும், ஆனா நீதான் உன்னை மறைச்சு கொள்ளணும், நீதான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். உன்னை பாதுகாக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணிக்கோ. எனவே சுருக்கமாக இந்த நோன்பு என்பது சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்றது டார்கெட் கிடையாது. ஆனா சாப்பாடு அம்மா தான் இருக்கணும் என்றாதான் முக்கியம். அதை வச்சுதான் அல்லாஹ் அடுத்ததை நிறைவேற்ற பார்க்க. பருகாமல் இருப்பது நோன்புடைய டார்கெட் கிடையாது. அதனாலதான் நம்ம மறந்து போனாலும் நோன்பு செல்லுபடியாகும். உடலுறவு கொள்ளாமல் இருக்கணும் என்பது டார்கெட் கிடையாது. டார்கெட் என்ன? இப்படி இந்த 3 விஷயத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண இயலுமாக இருந்தால் நீ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு, ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணு, ஏசனும் போல இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணு, அடிக்கணும் போல இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணு, ஆத்திரத்துல வார்த்தையை விடாமல் உன் வாயை கண்ட்ரோல் பண்ணு. இப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பழகினால் இந்த நோன்பு எங்களுக்கு வெற்றியாக இருக்கும். இது ரமலானுக்கு மாத்திரமல்ல, ரமலான் விஷயத்துக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்களாக இந்த உலகிலும் மறுமையிலும் வாரலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். அதே போன்று இந்த ரமலானில் எப்படி சாப்பாட்டையும் உணவையும் உடலுறவையும் நாம கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண என்னால் முடியுமோ, யாரும் கண்ட்ரோல் படுத்த தேவையில்லை, என்ன கண்ட்ரோல் பண்ண என்னால் முடியுமோ அதே போல நான் ரமலானுக்கு முன்னால் என்ன வகையான பாவம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோனோ ரமலானுக்குள்ள போகல அந்த பாவத்தை எல்லாம் ஊற்றுறதுக்கு என்ன அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற உணர்வோடு அந்த கண்ட்ரோலோடு நாமல் போவோமாக இருந்தால் இந்த ரமலான் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் எங்கள் வரும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த குத்பாவில் ரமலானை இன்னும் சில நாட்களில் நாங்கள் அடையவிருக்கிறோம். ரமலானுக்கு போவதற்கு முன்னால், ரமலானுக்குள் நுழைவதற்கு முன்னால் எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்படுகிறது? வெறுமனே சாப்பிடாமல் இருப்பதற்கும் குடிக்காமல் இருப்பதற்கும் பசியோடு இருப்பதற்கும் உடலுறவு கொள்ளாமல் இருப்பதற்குமாக கிடையாது. தக்வாவை நாங்கள் அடைய வேண்டும். தக்வாவின் ஒரு பகுதி என்னை நான் கட்டுப்படுத்துவது. சாப்பாட்டிலும் உணவிலும் உடலுறவிலும் என்னை நான் கட்டுப்படுத்த முடியும் என்று அல்லாஹ் எங்களுக்கு நிரூபிச்சிருக்கிறான். அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம் இந்த ரமலான்ல. எனவே இதை வைத்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமாக இருக்கிற உனக்கு மற்ற விஷயங்களை முன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணு. வட்டியை ஊட்டுறதை கண்ட்ரோல் பண்ணு. தின்ற சாப்பாட்டை ஊட்டுறா இதானே, அது மேல வட்டியை மூடு. அது ஹலால், அதை ஊட்டுறா, இது ஹராம், இதை உண்டு. எடுத்ததுக்கெல்லாம் உனக்கு கோபம் வருது தானே, அது கூடாது. கூடுமான சாப்பாட்டை விடுற உனக்கு முடியும். எனவே கூடாத கோபத்தை விடுறதுக்கு உனக்கு முடியும், நினைச்சா முடியும். நம்ம நினைச்ச சாப்பிடாம இருக்கிறோம், இது முடியும். எடுத்ததுக்கெல்லாம் வைஃபோட சண்டை பிடிக்கிறா தானே, ரமலான் இல்லாத வீடு ஒன்னால் முடியும். உன்னை கட்டுப்படுத்த பழகு, அடுத்தவனை கட்டுப்படுத்த போகாது. இதைத்தான் ரமலான் எங்களுக்கு எதிர்பார்க்கு. அதுல குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்தை பொறுத்தவரையில் சில விஷயங்களை சொல்லலாம். உதாரணமா இஃப்தார். இன்றைக்கு நிறைய ஃபித்னாக்கள் இளைஞர்களுக்கு மத்தியில போதை வஸ்து என்ற அது ஒரு வகையான ஃபித்னா, போன் இன்னொரு வகையான ஃபித்னா, அப்படி நிறைஞ்சி வலிஞ்சி இருக்குது சமூகத்துல ஃபித்னாக்கள். இந்த காலப்பகுதியில நிறைய போன் பாவிக்கிறார்கள். இப்ப ரமலானுக்குள்ள போக்குள்ள அந்த நேரத்தை நிர்வகிக்கிறதுக்கு அவர் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். போன் பாக்குறதுக்கு இந்த டைம்ல தான் நான் இதை செய்வேன்டா ஏதோ ஒரு டைம் மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். அல் குர்ஆன் ஓதாம இருக்கிறவர்கள் இல்ல இந்த டைமுக்கு நான் ஓதித்தான் ஆகும், என்ன கட்டுப்படுத்த எனக்கு கேளு.
சில விஷயங்களை விடுறதுக்கு ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், என்னால முடியும், அதை விட்டுத்தான் ஆகணும் என்று. இஃப்தார் இஃப்தார் கொடுக்கறது சிலர்களுக்கு வசதியே இல்லை. ஆனா பாருங்க, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எங்கேயெல்லாம் வந்து தாக்கம் செலுத்துது. அவருக்கு இஃப்தார் ஒரு குடும்பத்தை சேர்த்து ஒரு 10 பேருக்கு இஃப்தார் கொடுக்க வழி இல்லை. ஆனா கடன் பட்டு நிறைய இஃப்தார் கொடுப்பார். அவரை கண்ட்ரோலை தாண்டி அவர் யோசிக்கார். அது இஃப்தார்ல மாத்திரம் கிடையாது, அவரை எனக்கு 10 பேருக்கு தான் இஃப்தார் செய்ய முடியும், எனவே நான் 10 பேருக்கு தான் எனக்கு கொடுக்கறதுக்கு ஓகே. 10 பேருக்கு கொடுக்குறதுன்னு அவரை கண்ட்ரோல் பண்றாருன்னு அர்த்தம். அவரை கண்ட்ரோலை தாண்டி 100 பேருக்கு இஃப்தார் கொடுக்கணும்ன்றதுக்காக கடன் பட்டு இஃப்தார் கொடுத்து கடனாளியா அவரை கண்ட்ரோல் பண்ணணும். இது ரமலான்ல மாத்திரம் இல்ல, ரமலான் உள்ள விஷயங்கள்ல மாத்திரம் இல்ல, கோபத்துல மாத்திரம் இல்ல, வாழ்க்கையிலேயும் தான். அதே போல பெருநாள் உடுப்பு, நம்மட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நாம நம்மளை கண்ட்ரோல் பண்ண பழகிட்டோம்னு சொன்னா கடனாளியாக கூட ஆக மாட்டோம். இப்ப தேவையில்லாத இஃப்தார்ன்றது ஒரு போட்டி. அவர் அவ்வளவு இஃப்தார் செஞ்சார், நான் இவ்வளவு இஃப்தார் செய்யணும், அவர் அப்படி செஞ்சார், நான் இப்படி செய்யணும். இது ஒரு போட்டி மனப்பான்மையை கொண்டு வந்து இஹ்லாஸ்ன்றதை தாண்டி அவரை விட நான் இவ்வளவு செய்யணும், இவரை விட நான் அவ்வளவு செய்யணும் என்ற அடிப்படையில போகுமாக இருந்தா அது நம்மளோட கண்ட்ரோலை தாண்டி போகும், கடனாளி ஆகக்கூடிய ஒரு நிலையை தரும். பெருநாள் உடுப்புக்காக கடன் படுறது, இருக்கிறவர்கள் எடுப்பது பிரச்சனை கிடையாது, இருக்கிறவர்கள் அனுபவிப்பது பிரச்சனை கிடையாது. ஆனால் இல்லாதவர்களும் அவங்களோட கண்ட்ரோலை தாண்டி அவங்களை கட்டுப்படுத்த முடியாம ஓவரா போய் கடனாளி ஆகிறார்கள். இந்த மாதிரியான நிலையிலிருந்தெல்லாம் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதாக இருந்தா ஒரு சுய கட்டுப்பாடு நமக்கு வேணும். அந்த சுய கட்டுப்பாட்டை இந்த ரமலான் எங்களுக்கு தர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுக்குள்ள நாம போகும்போது இந்த ஒரு கட்டுப்பாடு உள்ளவர்களாக, என்னை கட்டுப்படுத்த என்னால் முடியுமான ஒரு உணர்வு கொண்டவனாக நாம் இந்த ரமலானுக்குள் போவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ரமலான் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய சட்ட திட்டங்கள் சம்பந்தமாக நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது, அறிய வேண்டியிருக்கிறது. நிறைய டவுட்ஸ்கள் நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் நாம தேடி படிக்க வேண்டிய கடமை நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு தூண் இது நோன்பு என்பது. நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள், நோன்பை முறிக்காத விஷயங்கள், பெருநாளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தராவையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கியாமுல் லைலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஃப்தாரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சஹரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஆனா நம்ம மார்க்க விஷயத்துல படிப்புக்கு பெரிய அளவுக்கு ஆர்வம் செலுத்துற இல்லை. நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா யாருடையாவது தொடர்பு கொள்வோம், அது கிடைக்காட்டி நாம எதை நினைக்கிறோமோ அதை செஞ்சுட்டு போவோம். ஒரு சுகம் இல்லைன்னு சொன்னா நாம் அதுக்கு தகுதியான டாக்டரை சந்திக்க போவோம். அவர்கிட்ட திருப்தி இல்லைன்னா இன்னும் அதுக்கு பெரிய ஒரு டாக்டரை சந்திக்க போவோம். ஆனா மார்க்கத்துல ஒரு டவுட்னு சொன்னா நாம அதுக்கு பெரிய அளவு ஆர்வம் கொடுக்கறதும் இல்லை, ஒரு புக்கை வாங்கி வாசிப்போம் என்று யோசிக்கிறதும் இல்லை, அல்லது அது சம்பந்தமான பயான்களை கேட்போம் என்று நாம ஆர்வம் வாரதும் இல்லை. ஆனா அதை பயன்படுத்தணும். ரமலானுக்கு முன்ன கொஞ்சம் ரெடி ஆகணும். அதை நம்மளுக்கு ரமலானை வரவேற்போம் என்கின்ற விஷயத்துல ரமலானுக்கு ரெடி ஆகிறது, ரமலான் வாரத்துக்கு முதலாக நாம சில பாவங்களை விட்டு விடுறது, இதுல ரமலானை பற்றிய அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்வது, ரமலானை நாங்கள் மதிக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளமாகும். அந்த வகையில் ரமலான் பற்றிய நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுதப்பட்ட ஒரு நூல் புதிதாக வெளியாக இருக்கிறது. ஷேக் அஸ்வர் ஹசன் ஃபலாஹி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் பாகிஸ்தானியாத் பள்ளிவாசலிலே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். முடியுமானவர்கள் அந்த புத்தகத்தை வாங்குங்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 600 ரூபாய் அல்லது 700 ரூபாய் அந்த புத்தகத்துடைய விலையாக இருக்கு. பெரிய விலை கிடையாது. நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதற்கு ஒரு சரியான விடைகள் அல்லது சரியான விளக்கங்கள் தொகுக்கப்பட்டு அந்த புத்தகம் அழகான முறையில் வெளிவந்திருக்கிறது. எனவே முடியுமானவர்கள் வாங்குங்கள். குறிப்பிட்ட அளவுதான் இருக்கிறது. யாருக்காவது அதை தாண்டி வாங்க வேண்டும், முடிந்ததுக்கு பின்னால் வாங்க வேண்டும் என்றால் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சகோதரர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமா அந்த புத்தகத்தை அவர்கள் எடுத்து தருவார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை மதிக்கிறோம், ரமலானை மதிக்கிறோம், ரமலானை நேசிக்கிறோம், அதுக்குள்ள போகக்கூடிய ஆர்வம் இருக்கி என்று நாம் உணர்வோமாக இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்குறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்காது. இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு வீட்டை கொடுப்போம்னு சொன்னா வீட்டில் உள்ள ஆக்களும் அதை பார்த்துட்டு நம்ம ரமலானுக்கு ரெடி ஆகிற ஒரு உணர்வு வரும்.
அதனால்தான் ஷவ்வால் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நோன்பு நோட்பார்கள் ரமலானை வரவேற்கிறதுக்காக. அந்த அடிப்படையில் இந்த புத்தகத்தை வாங்கி நாம வீட்டுக்கு கொண்டு போவோமாக இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கும் நம்ம ரமலானுக்குள்ள போறோம் என்ற ஒரு சிந்தனையும் ஒரு ஆர்வம் ஒரு உற்சாகம் வரும். அந்த முடிந்தவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுமாறு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு விடுபெறுகிறேன். வாஹுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.